ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம இலக்கணத்தில் ஒரு 2 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, அதுதான். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல கொஷின் ரொம்ப ஈஸியாக இந்த கொஷினுக்கு ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா? ஒரு பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக்கு பேசிக்கே புணர்ச்சி விதிகள் தான். அதை நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக ஈஸியாக போட்டுடலாம். இங்கே நம்ம விதியெல்லாம் பார்க்கல. நான் ஒரு நார்மலான ஒரு பேசிக்கான ஒரு கண்டென்ட் சொல்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. சரிங்களா? எப்போவுமே நம்ம சேர்த்து எழுதுக ஒரு வார்த்தை எழுதுகிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிளாக சீர் இளமை அப்படிங்கிற வார்த்தை எழுதிப்போம். சரிங்களா? இதில் நம்ம சேர்த்து எழுதும் போது எப்படி எழுதுவோம்? சீர் இளமை, ரியா மாறிடுமா, சீர் இளமை அப்படின்னு வரும். சரிங்களா? அதுதான் கரெக்டான வார்த்தை. இது நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, எப்போவுமே நம்ம சேர்த்து எழுதுகளை நடுவில் உயிரெழுத்து வரவே வராது. சரிங்களா? ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க சீர் இளமை ஈயே வந்திருக்கும். அது தப்பு. சரிங்களா? எந்த ஒரு வார்த்தையிலையுமே நம்ம சேர்த்து எழுதுகளை நடுவில் உயிரெழுத்து வரவே வராது. உயிரெழுத்து வந்தால் அந்த சென்டென்ஸ்க்கு தப்பு அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக ஆப்ஷன்லேருந்து நீக்கிடலாம். ஸோ கரெக்டான ஆன்சர் நம்ம போட முடியும். சரிங்களா? அளபெடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் நடுவில் வரும். சரிங்களா? சேர்த்து எழுதுகள்லாம் நமக்கு அளபெடை கொடுக்க மாட்டாங்க. நார்மலான ஒரு வார்த்தை தான் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எங்கே சேர்த்து எழுதுக கொடுத்துருந்தாலுமே அந்த இடத்துல நீங்கள் நடுவில் ஈ உயிரெழுத்து அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஆப்ஷனை நீக்கிடலாம். மீதி இருக்க ஆன்சர் எல்லாம் நம்ம ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா? அடுத்து பிரித்து எழுதுக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ திசைகள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? நாற்றிசை, தென் திசை இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. எப்போவுமே திசைகள்லேருந்து நம்ம பிரித்து எழுதும் போது அந்த பேர் முழுமையாக தான் வரும். தெற்கு திசை, 4 திசை, நாற்றிசை அப்படிங்கிறது 4 + திசை அப்படி தான் பிரியும். சரிங்களா? எந்த ஒரு திசை பெயர்லையுமே அந்த பெயர் முழுமையாக வரும். சரிங்களா? ஆப்ஷனில் தென் + திசை, தெற் + திசை இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே நீங்கள் இந்த பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இது அடுத்த தடவை நீங்கள் எங்கேயாவது பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக போட்டு பார்க்கும்போது இந்த மெத்தட் அங்கே இருக்கும். சரிங்களா? செக் பண்ணி பாருங்கள்.